முதலாவதாக நம்மோட ஆண்டவர் ரகசியமா தான் ஆண்டவர் டீல் பண்ணுவாரு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் ரகசியமா இப்ப டீல் பண்ணிட்டே இருக்கலாம். பர்சனலா அந்த என்கவுண்டர் எல்லாரும் இருக்கும் போதல்ல, சிலருடைய என்கவுண்டரை ஆண்டவர் பர்சனலா கர்த்தர் கொடுப்பாரு. பைபிளை வாசிக்கும் போது அந்த என்கவுண்டரை ஆண்டவர் தருவாரு. சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் விழுகும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, தூரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவனுக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை, இவனுக்கும் இந்த பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வார்த்தை எனக்குரியது. நீங்க வெளியே அழமாட்டீங்க, உள்ளுக்குள்ள அழுவீங்க. வெளியில சொல்ல மாட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள யோசிப்பீங்க. ஆனா கர்த்தர் அப்பொழுது ரகசியமாய் நம்மிடத்துல சிலதை சொல்லும் போது நம்ம உடனே என்ன பண்ணணும்னா, ஆண்டவரிடத்துல போய் சரணடைஞ்சிடணும், ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உண்மைதான்ப்பா, 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 நான் வெளியே வர்றேன், எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே.